Praise the Lord. புதுசா இருக்கா அந்த வார்த்தை உங்களுக்குலாம்? Praise the Lord. சரி, நம்ம லாங்குவேஜ் போவோம். ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய். Praise the Lord. Praise the Lord. சரி, இந்த இயரோட VBS நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். முதலாவது நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். அவரை நம்ம நோக்கி எல்லாரும் பார்க்கலாம். சரியா? ஸோ நம்ம எல்லாம் முழங்கால் படிடலாமா? நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய பாஸ்டர் வந்து நம்மளுக்கு ஒரு ஆரம்ப ஜெபத்தை பண்ணி உங்களுக்கு எல்லாரும் வெல்கம் பண்ணுவாங்க. கரங்களை தட்டி வர வைக்கலாமா பாஸ்டர்? அவன் எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு சம்மர் ஹாலிடேயில் என்ன பண்ணணும் தெரியாமல் உட்காந்துருந்தீங்கல்ல, அப்படிதான் VBS வந்துச்சு. சரி, உங்களை எல்லாம் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பேச்சுக்களை, உங்களுடைய குறும்புகளை எல்லாம் பார்க்குறதுல நாங்கள் என்ன செய்கிறோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இந்த 6 நாளும் இந்த VBSல காலையில் நீங்கள் ரெடியாகி உங்களுக்கு வேன் வச்சுருப்பாங்க. சரியான நேரத்துக்கு இந்த இடத்துல வாங்க. இங்கே நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு இருக்கு. ஒவ்வொன்றும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த VBSக்கு இன்னைக்கு தான் புதுசாக வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? நிறைய பேர் ஏற்கனவே வந்தவங்களா இருக்கிறீங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரொம்ப ஜாலியா அற்புதமா உங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு புதிய ஒரு விஷன் உண்டாக நிறைய விஷயங்கள் இங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் நல்ல உற்சாகத்தோடு இந்த VBSக்கு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2024 வருஷத்தினுடைய இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல ஆண்டவரே இந்த VBS இந்த இடத்துல ஒழுங்கு செய்ய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்கு நன்றி. இந்த முதல் நாள்ல எங்க அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிறாங்கப்பா. நீர் பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற தேவன். ஆண்டவர் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வதித்த தேவன். ஆண்டவரே, இந்த VBSல ஆண்டவர் வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தேவ ஆவிக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகள், வசனங்கள், கதைகள் ஆண்டவரே ஒவ்வொரு சம்பவம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆழமாய் பதியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல ஆண்டவரே உண்மையாகவே இந்த பிள்ளைகள் பலன் கொடுக்க எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த VBS வந்ததுனால இந்த பிள்ளைகள் அநேக விதமான தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்க பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you. உட்காருங்க. Thank you பாஸ்டர். ஆரம்பிக்கலாமா VBS? ரெடியா? சரி, இந்த டேயை நம்ம ஸ்பெஷலா ஆக்கிறதுக்கு நம்ம இங்க ஒரு டீம் ஆஃப் அக்காஸ் வந்து உங்களுக்கு நீ ஃபுல் டே ப்ரோக்ராம் பண்ண போறாங்க. ஓகேயா? அந்த அக்காங்களை நம்ம வரவேற்கலாமா? ரெடியா? டீமை வரவேற்கலாமா? கை தட்டுங்க பாப்போம். என்ன எல்லாம் பறந்துட்டே வரீங்க? என்ன விசேஷம் இன்னைக்கு? எங்க எல்லாருக்கும் மேல பறக்குதுன்னா ரொம்ப பிடிக்கும்க்கா. அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன? எனக்கு இங்க பின்னாடி இருக்கலாக்கா ஹேர் பலூன், அது மாதிரி நல்லா ஹைட்டா பறக்கணும்னு ஆசைக்கா. செம்ம ஆசைடி. பிரைஸ்ல எனக்கு ரொம்ப நாளா ஃப்ளைட்ல போகணும்னு ஆசைக்கா. நான் ஃப்ளைட்ல ஒரு தடவை ஏறி இருக்கேன். சீக்கிரம் நாம போயிடலாம். சரியா? எனக்கு மில்கி வேலியே சுத்திட்டு இருக்கணும்னு ஆசை. ஓ, நீங்க சோலார் சிஸ்டம் லெவலுக்கு போயிட்டீங்களா? பா, வேற லெவல் இந்த அக்கா. உங்களுக்கு என்ன? எனக்கு ராக்கெட்ல போய் மூணை பார்க்கணும்னு ஆசைக்கா. பாரு, ராக்கெட்ல போய் மூணை பார்க்கணும்னு ஆசையா? அடுத்து உங்களுக்கு?
எனக்கு வந்து டீலே விடாம பட்டம் மேல பறக்கணும்னு ரொம்ப ஆசைக்கா. எனக்கும் பட்டம் பிடிக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் பட்டம் பிடிக்குமா? ஆமா ரேச்சல், இவங்க எல்லாமே இந்த மேல பறக்கிறத பத்தியே பேசுறாங்களே. நம்ம இந்த வருஷம் தீம கிட்டத்தட்ட அது மாதிரி தானே ரேச்சல்? ஆமா. சரி, நம்ம இந்த வருஷம் தீம பாத்துடலாமா? கண்டிப்பா பாத்துடலாம். பார்க்கலாமா இந்த வருஷம் தீம? சரி, நம்ம பாஸ்டர்மா வந்து இந்த வருஷம் தீம நமக்கு ரிவீல் பண்ண போறாங்க. ஓகேயா? வி வெல்கம் மா பாஸ்டர்மா. கை தட்டிடலாமா பாஸ்டர்மாக்கு? Three, two, one, zero. இந்த வருஷ டீம் உயரே எழும்பிடுவோம். Let's rise up. இதான் இந்த வருஷத்தோட டீம். எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சொல்லலாமா? உயரே எழும்பிடுவோம். Let's rise up. உயரே let's rise up. ஓகே, இதுதான் இந்த வருஷத்தோட டீம். சரி, நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாமா? ஃபாஸ்டா அக்காங்க உங்க பேர்லாம் கடகடன்னு சொல்லிருங்க பாப்போம். நான் தான் நந்தினி அக்கா. நான் தான் பெனி அக்கா. நான் தான் குமாரி ஆண்டி. என் பேரு பிரமிளா ஆண்டி. நான் தான் ரூபி அக்கா. நான் தான் ஜோசன் அக்கா. நான் தான் ஜெனிஃபர் அக்கா. நான் தான் ரேச்சல் அக்கா. கடைசியா நான் தான் ஆனி அக்கா. சரியா? சரி, ஓகே, இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வில் ஸ்டார்ட் வித் தீம் சாங். இந்த வருஷத்தோட VBS ஓட 2024 உயரே எழும்பிடுவோம் லெட்ஸ் ரைஸ் அப் ஓட தீம் சாங் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? ஒரு தடவை நாங்கள் ஃபர்ஸ்ட் பாடுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் அக்காங்களை எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. தேர்ட் டைம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடலாம். ஓகே, பண்ணலாமா? கை தட்டலாமா? இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 Let's rise up like an eagle. Let's rise, let's rise, let's rise up like an eagle. Let's rise, rise up like an eagle. Let's rise, let's rise, rise up like an eagle. Uyare, uyare, நான் பறப்பேன். Uyare, 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 நான் பறப்பேன். Uyare, 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 நான் பறப்பேன். Uyare, 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 நான் பறப்பேன். Let's rise, let's rise up like an eagle. Let's rise, let's rise, let's rise up like an eagle. Let's rise, let's rise up like an eagle. Let's rise, let's rise, let's rise up like an eagle. பாட்டு படிச்சிருக்கா? கொஞ்சம் ஃபாஸ்டான சாங், செம்மையான இருக்கும். நீங்க பாட பாட கத்துக்கலாம். சரியா? உயரே உயரே எழும்பிடுவோம். சரியா? யார போல? இல்ல, ஏசப்பா போலதான். அது இயேசுவால எழும்பிடுவோம். ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த நாங்க சொல்லணும். இவங்கெல்லாம் பறக்கணும் பறக்கணும் பறக்கணும்னு சொன்னாங்கல்ல. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உயரமா பறக்கிற ஒரு பறவை இருக்கு, அது என்னது? அக்கா கரெக்டா? என்ன பறவை உயரமா பறக்குது? அப்படியா? 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 கரெக்ட், நீங்க சொன்னதுதான் கரெக்ட். ஈகிள் தான் என்ன பண்ணும்? ரொம்ப ஹைட்ல பறக்கிற பறவை. அந்த பறவையை பத்தி நாங்க ஒரு சின்ன 2-3 விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஈகிள் என்ன பண்ணுமா? மேகங்கள் மேலதான் உயரமா தான் பறக்கும். மற்ற பறவை மாதிரி இந்த கீழே அப்படிலாம் பறக்கவே பறக்காது. அது ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல என்ன பண்ணுமா? ஈகிள் பறக்குமா. அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அந்த ஈகிள் வந்து 10,000 அடி உயரத்துல பறந்தாலும் அது டார்கெட் பண்ண இறைய என்ன பண்ணுமா? கரெக்டா போய் கேட்ச் பண்ணுமா. அது மட்டும் இல்ல,
பயங்கரமான புயல் வந்தா கூட நம்மளாம் வெளில நிக்க முடியுமா உங்களாலாம்? ஆனா அந்த எதிர்காற்று வீசும் போது என்ன பண்ணுமா அந்த புயல், அதை எதிர்த்து அந்த காத்தை மீறி அதை ஃப்ளை பண்ணுமா. அவ்வளவு வலிமையானது என்னது? ஈகிள். அப்புறம் வேற என்ன? வேற இன்னொரு ஸ்பெஷல் தெரியுமா? அது எவ்வளோ வெயிட்டான அனிமலா இருந்தாலும் என்ன பண்ணுமா, மானை தூக்கிட்டு போற அளவுக்கு அதுக்கு என்ன இருக்கு, பலன் இருக்கான். அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. இவ்வளோ பலன் அதுக்கு எங்கேருந்து கிடைச்சது? ஏசப்போட படைப்புகள்ல அது ரொம்ப விசேஷமான ஒரு பறவை. அந்த பறவையை போல நம்ம எல்லாரும் உயர எழும்பி பறக்க தான் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாரையும் உருவாக்கி இருக்காரு. அதனாலதான் இந்த வருஷத்தோட தீம் என்ன? கழுகுகளை போல என்ன பண்ண போறோம்? உயர எழும்ப போறோம். சரியா? சரி, இப்ப ஆக்ஷனோட பாத்திரலாமா அந்த சாங்க? ஆக்ஷன் டீம். ஆக்ஷன் நல்லா பாருங்க. ஓகே, அடுத்து நம்ம ஆட போறோம் சேர்ந்து. கை தட்டலையா? இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 Let's rise, let's rise up like an eagle. Let's rise, let's rise, let's rise up like an eagle. Let's rise, let's rise, let's rise up like an eagle. Let's rise, let's rise, let's rise up like an eagle. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 Let's rise, let's rise up like an eagle. Let's rise, let's rise, let's rise up like an eagle. Let's rise, let's rise, let's rise up like an eagle. Let's rise, let's rise, let's rise up like an eagle. சூப்பரா ஆனாங்களா அக்காலாம்? எல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாமா? சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். எந்திரிங்க பாப்போம். 1 2 3. ரெடியா? எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? come on, நல்லா கை தட்டு பாப்போம். come on, பறக்கலாமா? இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். நல்லா அழகா. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். Let's rise, let's rise, let's rise. நல்லா குதிக்கணும். Eagle, let's rise. ஈகிள் மாதிரி குதிக்கணும். Let's rise up like an eagle. Let's rise, let's rise, let's rise up like an eagle. Let's rise, let's rise, let's rise up like an eagle. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். பின்னாடி girls. ஆடவே மாட்டேங்கிறீங்க. நல்லா. உயரே நான் பறப்பேன்.
Boys, punishment கொடுத்துருவேன். சீக்கிரம் ஆடி இருங்க. Let's rise up like an eagle. 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 சூப்பர். உடனே பிடிச்சிட்டீங்க ஸ்டெப்ஸ் எல்லாம். கை தட்டிடலாமா? இப்போ வந்து நம்ம இந்த நாளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன? இந்த ஹோல் VBS ஓட தலைப்பு தான் என்னது? லெட்ஸ் ரைஸ் அப். ஸோ இந்த நாளுக்கு ஒரு தீம் இருக்கு. அதை சொல்றதுக்கு ஒரு அக்கா வராங்க. பார்க்கலாமா? ஹாய். ஹலோ. நான் ஹாய் தான் சொன்னா நீங்க ஹலோ சொல்றீங்க. ஓகே, இன்னைக்கு டேயோட தீம் பார்க்கலாமா? சர்வ வல்லவரின் பிள்ளைகளாக எழும்புவோம். சர்வ வல்லவரின் பிள்ளைகளாக எழும்புவோம்னா என்ன? நம்மை படைத்த தேவன் யாரு? ஏசப்பா. நம்மை படைத்த தேவன் இந்த பாவ உலகிற்கு யாருமே என்ன பார்க்கவே இல்லைக்கா. இங்கே கவனிக்கலாமா? நம்மை படைத்த தேவன் இந்த பாவ உலகிற்கு நம்மை மீட்டு உயர எழுப்பிட உதவி செய்கிறார். அதுதான் என்ன? சர்வ வல்லவரின் பிள்ளைகளாக எழும்புவோம். என் கூட ஒரு வாட்டி சொல்றீங்களா? சர்வ வல்லவரின் பிள்ளைகளாக எழும்புவோம். செகண்ட் டைம் சொல்லாமா? சர்வ வல்லவரின் பிள்ளைகளாக எழும்புவோம். லாஸ்ட் டைம் சொல்லாமா? சவுண்டே கேட்கல. மேலே பாஸ்டர்லாம் இருக்க, சவுண்டே கேட்கல. லாஸ்ட் டைம் சர்வ வல்லவரின் பிள்ளைகளாக எழும்புவோம். சூப்பர். சரி பிள்ளைங்களா, இன்னைக்குரிய மனப்பாட வசனம் என்னன்னு பார்க்கலாமா? எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு? சரி பார்த்துடலாமா? இன்னைக்குரிய மனப்பாட வசனம் எதை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு? கழுகா, கிளியா, ஈகிள். சரி, அது ரிலேட்டடா தான் என்ன பண்ண போறோம்? இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை பார்க்க போறோம். சரி, என்னையா இது சூப்பரா இருக்கு. என்ன இது? ஈகிள். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்? ஈகிள். எல்லாம் ரெடியா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா வசனம்? இன்னொரு டைம் சொல்லாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். சரி, நிறைய பறவை இருக்கே, ஏன் ஆண்டவர் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து? அது என்ன ஸ்பெஷல்? கழுகு கிட்ட என்ன ஸ்பெஷல்? யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பார்க்கலாம். உயரமா பறக்கும். அப்புறம் வேற எவ்வளவோ பறவை இருந்தாலும் ஆண்டவர் இதுல கழுக ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்றாரு. என்னவா? புது பலன் அடைந்து. புது பலன்னா என்ன? அப்ப அது பலனே இல்லாம பறக்குதா? இல்ல, கழுகோட ஆயுட்காலம் எத்தனை வருஷம்னா 70 வருஷம். எத்தனை வருஷம்? அதுல 40 வயசானோடனே கழுகுக்கு என்ன ஆயிடுமா? அதோட பலன் எல்லாம் இழந்து என்ன ஆயிடும்? வயசாயிடுச்சுன்னா எப்படி ஆயிடுங்க? அப்படியே சோர்வாயிடுவாங்க இல்லையா? என்ன ஆகும்? அதோட இறகெல்லாம் இருக்குல்ல, இறகுனா என்னது? ஃப்ளை. ஓகே, அந்த இறகெல்லாம் என்ன பண்ணும்? ஃபெதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுமா? அதோட வாயால் அதுவே என்ன பண்ணும்? தனித்தனியாக எடுத்து குத்திடும், எடுத்துரும். அதுவே எடுத்து அப்புறம் அதோட கால் நகல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது எப்படி வேட்டையிடும்? அந்த கால் மூலிமா என்ன பண்ணும்? அது தூக்குற அளவுக்கு இது பலன் இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணும்? அதோட நகங்கள்லாம் பிச்சுட்டு அதை தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ரத்தம் சொட்ட என்ன பண்ணுமா? கண்மலையின் வெடிப்பு மேலே தனிமையாக இருக்குமா. அதை என்ன பண்ணும்? இழந்த பலனை திருப்ப வரத்துக்கு 5 மாதம் அளவும் காத்திருக்குமா. எத்தனை மாதம்?
அப்ப என்னாகும், அதோட இறந்த இறகு எல்லாம் என்னாகும், புதுசா வருமா. திருப்ப என்னாகும், அது முன்னாடி இருந்த பெலனை விட புது பெலன் அடைஞ்சு, ரெட்டிப்பான பெலன் அடைஞ்சு இன்னும் ஹைட்ல பறக்குமா. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, கழுகுக்கு ஈக்குவலா வந்து நம்மளை சொல்றாரு. ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மள அதுக்காக தானே படைச்சிருக்காரு. ஆண்டவர் நம்மளை படைச்சதோட நோக்கமே என்னது, நம்மளும் வந்து எப்படி உயர்ந்த நோக்கங்களோட அவருக்காக எழும்பணுன்றது. சரி, இன்னைக்கு இந்த மனப்பாட வசனத்தை ஆக்ஷன் மூலியமா தெரிஞ்சுக்கலாமா? ரெடியா? சரி, இதை கவனமா கவனிங்க. இதை ஆக்ஷன் மூலியமா இப்ப பார்க்கலாம். சரியா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40:31. என்ன எல்லாரும் சைலண்ட் இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஓகே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40:31. சரி, இப்போ இதில் ஒரு கேம் வச்சுக்கலாமா? எல்லாரும் ஆக்ஷன் பார்த்தீங்கல்ல? சரி, ஒவ்வொரு அக்காவும் ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், அவங்க பண்றதுக்கு ஏத்த வார்த்தைகளை சொல்லணும். பார்த்துடலாமா? ஓகேவா? அட்டட, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களே. சரி, இப்போ நான் ஒரே ஒருத்தவங்களை கூப்பிடுவேன். அதோட ஆக்ஷன் என்னன்னு சொல்லணும். என்னடா இது, கண்டுபிடிச்சிட்டாங்களே. நீங்க வாங்க, இவங்க தான் மெயின். அச்சோச்சோ, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களே. சரி, இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடியோ உங்களுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். காலையிலேருந்து கழுகை பற்றி பார்த்துட்டே இருக்கோமா? அப்படி தானே? கழுகா காகமா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இப்போ ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். கழுகு என்று சொன்னவுடன் நமக்கு ஒரு கதை ஞாபகம் வரும். ஒரு காக்கையின் கூட்டுக்குள் தவறி விழுந்த கழுகின் குஞ்சு சில காலம் தன்னை ஒரு காகம் என்று எண்ணியே வாழ்ந்து வந்தது. ஆனால் ஒரு நாள் தான் ஒரு கழுகு என்ற உண்மை தெரிந்த பிறகு காக கூட்டத்தை விட்டு பிரிந்து வானில் சிறகடித்து பறந்து தன் இனத்தோடு சேர்ந்து கொண்டது. உயரிய எண்ணங்களும் நல்ல நோக்கமும் கொண்ட நீ கழுகு என தெரிந்தும் எதிர்மறை கருத்துக்கள் கொண்ட குறிக்கோளே இல்லாத காக கூட்டத்துக்குள் வாழ்வது ஏன்? உயர பறந்து வாழ்க்கையின் அழகை ரசிக்க அனுபவிக்க ஆசை இல்லையா? கழுகு என்பது கூர்மையான பார்வை திறன் கொண்டது. தூரத்தில் இருந்தே தன் இரையை கண்டறிந்து கொள்ளும். நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த தெளிவான பார்வை நமக்கு வேண்டும். கழுகின் பலன் தரையில் குறைவாக இருப்பதால் பாம்போடு போரிடும் போது மிகவும் கஷ்டப்படும். ஆதலால் பாம்பை வான மண்டலத்துக்கு எடுத்து சென்று அங்கே போர் செய்யும். நாமும் கூட நமது பிரச்சனைகளை பேசி பேசி துக்கித்து அழுவதை பார்க்கிலும் நமது தேவைகளையும் பிரச்சனைகளையும் வான மண்டலங்களில் ஜபத்தின் மூலம் தேவனிடம் தெரியப்படுத்த வேண்டும். புயல் வரும் சமயங்களில் எல்லா பறவைகளும் ஓடி ஒளிந்து கொள்ளும் போது கழுகு மட்டும் புயல் காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உயர வானத்தில் பறந்து செல்லும். நமது வாழ்க்கையில் போராட்டம் வரும்போது பயப்படாமல் எதிர்கொள்ள வேண்டும். ஏறக்குறைய 70 வயதுக்கு மேல் வாழக்கூடிய கழுகு 40வது வயதில் ஒரு முக்கியமான செயலை செய்ய வேண்டியுள்ளது. இந்த செயல் வாழ்வா சாவா என நிர்ணயிக்கும் செயல். பழைய சிறகுகளை ஒவ்வொன்றாய் பிடுங்கி வளைந்த தன் அழகையும் எல்லா நகங்களையும் தானே உடைத்துக் கொள்ளும். முழுவதும் பலனிழந்த கழுகு உயரமான மலையின் வெடிப்புகளில் தங்கி புதிய பலனுக்காக காத்திருக்கும். காத்திருந்த கழுகுக்கு புது பலன் வந்த பின்பு முன்பை விட இன்னும் உயரத்தில் பறக்கும். ஏசாயா 40:31 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இயேசு கலிலேயாவில் வந்தபோது திரளான ஜனங்கள் அவரை பார்க்க கூடி வந்தார்கள். இயேசு வந்துட்டே இருக்கிறாரு. அமைதியா பாருங்க, இயேசு வராரு.
அந்த கூட்டத்துல ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் இயேசுவை பார்க்க அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, 12 வயதுள்ள என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். நீர் என் வீட்டிற்கு வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்றான். இயேசு அவனுடைய நிலையை கண்டு மனம் இறங்கி அவனுடனே கூட போனார். அப்படி அவர்கள் செல்லும் வழியிலே ஜனக்கூட்டம் அவர்களை மிகுதியாய் நெருக்கினது. அந்த சமயத்துல 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமாவேன்னு எண்ணி அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவள் சுகமானாள். அது ஒருவருக்கும் அறியாதபடி அவள் மறைந்து கொண்டாள். ஆனாலும் இயேசு தன்னில் இருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து சீஷர்களிடத்தில் யார் என்னை தொட்டது என்று கேட்டார். சீஷர்கள் திகைத்தனர். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்பதை அறிந்து தானே முன்வந்து ஒத்துக்கொள்ளுகிறாள். இயேசு அவளை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். அந்த சமயத்திலே யவீருவின் வீட்டில் இருந்து ஒருவன் வந்து யவீருவிடம், உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்னான். இயேசு உடனே திரும்பி பார்த்து யவீருவிடம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அதை மனம் கலங்கி கொண்டிருந்தாலும் குழப்பத்தோடு இருந்தாலும் யவீரு இயேசுவின் பேச்சை கேட்டு அவரையே நம்பி அவருடைய வார்த்தையை சார்ந்து அவரோட கூட தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் ஜனக்கூட்டம் எல்லோரும் அழுது சந்தடி பண்ணுகிறதை கண்டு இயேசு, அழாதேயுங்கள், அவள் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து எல்லோரும் நகைத்தனர். இதை கண்ட இயேசு தன்னுடைய சீஷர்களான பேதுரு, யோவான், யாக்கோபு என்பவர்களோட கூட பிள்ளையின் தாயையும் தகப்பனையும் தன்னோட நிறுத்தி கொண்டு மற்ற அனைவரையும் வெளியே போக பண்ணினார். அவர்களுடனே பிள்ளை இருந்த அறைக்குள் நுழைந்த அவர் பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமா. அவள் உடனே எழுந்து நடந்தாள். எல்லோரும் அதை கண்டு மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இயேசு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். நல்லா இருந்துச்சா? ஸ்கிட்டு நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நிஜமாவா? சரி, யவீரு ஸ்டோரி பார்த்தோம்ல, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? நாம் எப்படி எழுமணும்னு தெரிஞ்சுதா? நான் ஆன்ட்டி உங்களுக்கு இன்னும் கூட விளக்கமாக சொல்லட்டுமா? யவீரு மரண செய்தியே வந்தாலும் அதான் செத்து போயிடுச்சே என் பொண்ணு, நான் எதுக்கு இன்னும் இயேசு கூட இருக்கணும்னு சொல்லி திரும்பி போகல. அவர் அந்த சூழ்நிலையில் கூட அவருக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும், குழப்பம் இருக்கும், மனம் சோர்ந்து போயிருக்கும். ஆனாலும் அவர் என்ன பண்ணலை, எந்த இடத்துலையும் கிவ் அப் பண்ணாமல் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர் கூடவே வீட்டுக்கு போனதுனால தான் அவரோட இறந்து போன மகளை கூட அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே? இப்போ நம்ம கூட, நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் கூட உங்களுக்கு கூட நிறைய சோர்வு வருது தானே? ஐயோ, எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்லையே, எனக்கு எக்ஸாம் டைம் பார்த்து ஃபீவர் வந்துச்சு, எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லையே அப்படின்னு நிறைய குழப்பங்கள், சோர்வு, தோல்வி எல்லாமே பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் நான் தோல்வியே பார்த்ததில்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்களாம் கையை தூக்குங்க. அப்படி யாருமே இல்லைல்ல. எல்லாருக்கும் குழப்பம் இருக்குது, எல்லாருக்கும் சோர்வு இருக்குது, எல்லாருக்கும் தோல்வி இருக்குது. ஆனாலும் இந்த நேரத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எதுக்கும் விட்டு கொடுக்காம ஆண்டவர் சர்வ வல்லவர், அவருடைய பிள்ளைகள் நாம் அப்படின்னு சொல்லி உணர்ந்தவர்களா அவருடைய வார்த்தையை நம்பி எழும்பணும்.
சர்வ வல்லவருடைய பிள்ளையா எழும்புவோமா? எழும்பலாமா? சரி, அப்போ எல்லாரும் கண்ணை மூடி கையை குப்புங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட எங்களுக்கு அப்படி ஒரு பலத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஓகேவா? எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம். என்ன பண்ணோம்? நீல் டவுன் பண்ணுங்க, கையை குப்புங்க, கண்ணை மூடுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த வேலையில் கூட நாங்கள் பார்த்த ஸ்கிட்டில் யவீருவை போலவே நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, சர்வ வல்லவருடைய பிள்ளைகள் நாங்கங்கிறத அறிந்தவர்களாய் உம்முடைய பலத்தில் நாங்கள் காத்திருந்து எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் நீங்கள் எங்கள் கூட இருங்க. நீங்களே எங்களை பலப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைங்களா நாங்கள் நல்ல உயரத்துக்கு போக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சூப்பராக இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் இயேசுவுக்காக உயர எழும்பும்போது உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு அற்புதம் செய்வார். சரியா? சரி, இப்போ நம்ம டைம் இல்லை, இன்னும் அடுத்த ப்ரோக்ராம் நிறையா இருக்கிறதுனால இன்னொரு சாங் வந்து ஒரே ஒரு தடவை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் செஷனில் அதை நம்ம கற்றுக்கலாம். ஓகேயா? ஒரே ஒரு ஆக்ஷன் சாங் பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் செஷனில் வந்து அதை நம்ம சூப்பராக கற்றுட்டு எல்லாம் சேர்ந்து ஆடலாம். பார்க்கலாமா? அமைதியா இருக்கீங்களா? உயிரே எழுமிட உருவாக்கப்பட்டவர்கள், உயிரே எழுமிட உருவாக்கப்பட்டவர்கள், உயிரே உயிரே எழும்புவோம், உயிரே உயிரே எழும்புவோம். சர்வ வல்லவரின் பிள்ளைகள் நாங்கள், சர்வ வல்லவரின் பிள்ளைகள் நாங்கள். உயிரே உயிரே எழும்புவோம், உயிரே உயிரே எழும்புவோம். கர்த்தருக்கு காத்திருப்போம், புதுபலம் நாம் அடைவோம். கவலை இல்லை, சோர்வு இல்லை, உயிரே நாம் எழும்புவோம். கர்த்தருக்கு காத்திருப்போம், புதுபலம் நாம் அடைவோம். கவலை இல்லை, சோர்வு இல்லை, உயிரே நாம் எழும்புவோம். மனசோர்வுகளோ பல தோல்விகளோ ஏற்றத்தாழ்வுகளோ மனபயங்களோ, மனசோர்வுகளோ பல தோல்விகளோ ஏற்றத்தாழ்வுகளோ மனபயங்களோ, நம்மை நேசிக்கும் இயேசு நமக்கு இருப்பதால் உயிரே உயிரே எழும்புவோம். நம்மை நேசிக்கும் இயேசு நமக்கு இருப்பதால் உயிரே உயிரே எழும்புவோம். கர்த்தருக்கு காத்திருப்போம், புதுபலம் நாம் அடைவோம். கவலை இல்லை, சோர்வு இல்லை, உயிரே நாம் எழும்புவோம். கர்த்தருக்கு காத்திருப்போம், புதுபலம் நாம் அடைவோம். கவலை இல்லை, சோர்வு இல்லை, உயிரே நாம் எழும்புவோம். அடடடடா, என்ன இது? ஆனியக்கா, என்ன இதெல்லாம்? இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? ஏய், இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கோம் தெரியுமா உனக்கு? எந்த காலத்துல இருக்கோம்? நம்ம வந்து மொபைல் காலத்தில் இருக்கோம், தெரியுமா? அப்படியா? மொபைல் இல்லாதவங்க யாரா இருக்கீங்களா? இங்க மொபைல் யூஸ் பண்ணாதவங்க யாரா இருக்கீங்களா? யாருமே மொபைல் பார்க்கலையா அப்போ? ரேச்சல், ஃபோனை எடுத்து 2 மினிட்ஸ் கொஞ்சம் நோண்டலான்னு உட்காந்து வச்சுக்கோயேன், 2 hours போகிறதே தெரியாது. அப்படிதானே? ஐயோ, எனக்கு மட்டும் என்ன, எடுத்த மொபைல் இல்லாம யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. எல்லாரும் என்ன பண்றோம்? தூக்கத்துக்கு கூட என்ன பண்றோம்? மொபைல் தானே யூஸ் பண்றோம். அதையும் விட்டு ரேச்சல், பாத்ரூமுக்கு போன் கொண்டு போறாங்க நிறைய பேர். அப்படிதானே? எத்தனை பேர் பாத்ரூம் போன் கொண்டு போறீங்க? இவங்களாம் நல்ல பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். சரிப்பா, விடு. சரி, இந்த மொபைல்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? சரி, இந்த மொபைலை பத்தி இன்னைக்கு நிறைய கொஞ்சம் விஷயங்கள்லாம் நான் பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? பார்க்கலாமா? டச் போன் தான் அச்சோ டாடியின் பக்கத்துல தேடுறா, போன்ல ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுற. டாடியின் போன்ல கேம்ஸ் தான் ஆடுற.
பப்ஜி கேம்ஸ் தான். போன்ல இருக்குது லாட் ஆஃப் நாய்ஸ் தான். நல்லதை சூஸ் பண்ண நம்மோட சாய்ஸ் தான். கேளுங்க, கைகளில் ஆண்ட்ராய்ட் ரெயின்போ இருக்குது. கண்ணுல கலரா கனவுகள் இருக்குது. கற்பனை உலகத்தில் மனசு பறக்குது பாருங்க. ஸ்கூல் போகும் கிட்ஸுக்கெல்லாம் டிக்கெட் தேவையா? டிக்கெட் தேவையா? டாய்ஸ் கேட்கும் பேபிக்கெல்லாம் டப் ஸ்மாஷ் தேவையா? டப் ஸ்மாஷ் தேவையா? போன நாம ரைட்டா தானே யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணணும். அமைதியா இருக்கணும். இப்ப உங்களை பார்க்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வரப்போறாங்க. அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் நினைக்கிறேன் அது உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். எத்தனை பேருக்கு ஃப்ரெண்டோ தெரியல. வந்தா தெரிஞ்சிடும். பார்க்கலாமா? பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் ஃப்ரெண்டுன்னு அப்புறமா சொல்லணும். சொல்லுவீங்களா? வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ். ஹாய் சொல்ல மாட்டீங்களா? ஹாய். எனக்கு பத்தல. ஹாய் ஹாய். எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்களா? ஆமா, எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? ஓ, விபிஎஸ் வந்திருக்கீங்களா? அப்ப ஜாலியா இருக்கும்ல விபிஎஸ்னா? நான் யாருன்னு தெரியுதா? நான் யாருன்னு தெரியுதா? நான் யாருன்னு தெரியுதா? இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ஆக்சுவலா எனக்கு எல்லாரும் அடிமையாக்குறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் எனக்கு அடிமை தானே? எனக்கு தெரியும். அப்பா அம்மாவுக்கு தெரியாம போன் யூஸ் பண்றது எல்லாம் என்னோட பிள்ளைங்க. நீங்க எல்லாம் எனக்கு அடிமை. இப்ப அடிமை சிக்கது யாருன்னு பாப்போமா? நந்தினி, நந்தினி. என்னம்மா? சாப்பிட வாடா செல்லம். சாப்பாடுலாம் வேண்டாமா? எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாமா? நல்ல பொண்ணு இல்ல. இந்தடா இதை வச்சு விளையாடிட்டே சாப்பிடுறா. மா, இதெல்லாம் கொடுக்காதுங்க. டெய்லி இந்த கிளி கிளி கொடுத்து என்ன ஏமாத்துறீங்க. எனக்கு வேண்டாமா? சரி, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டா. உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வாங்கி தரேன்டா. ஐஸ்கிரீம்லாம் அன்ஹெல்திமா. மொபைல் தாமா ஹெல்தி. எனக்கு மொபைல் தாங்கம்மா. என்னடி இது புது விஷயமா இருக்கு? மொபைல் தான் ஹெல்த்தியா? ஆமா ஆமா, அடம்புடி அடம்புடி. அப்பதான் தருவாங்க. அடம்புடி அடம்புடி. மொபைல் தாங்கம்மா. மா, எனக்கு இந்த மொபைல் பொண்ணை வச்சு நான் தாங்கம்மா. எப்படி தான் சமாளிப்பேன்னு எனக்கு மொபைல் தெரியல. தாங்கம்மா. ஏமா இவ்வளவு கல்லஞ்சா இருக்கா? குழந்தை தான் கேக்குதுல கூட. அதுல இருக்க யூடியூப் வச்சு கூட அறிவு எப்படி வளர்ந்து பாரு. நல்ல புள்ளையா சாப்பிட்டுருவியா? சாப்பிடுவேம்மா. சாப்பிட்டுருவியா? சாப்பிடுவேம்மா. சரி, இந்த மொபைல். ஐ ஜாலி. மொபைலை பார்த்துக்கிட்டு நல்ல பிள்ளையா சாப்பிடணும். ஓகேவா? ஓகே. அடியாத்தி எவ்வளவு சமத்தா சாப்பிடுறா பாத்தியா? நீங்களும் இப்படிதானே வீட்டுல கேக்குறீங்க எல்லாரும் அம்மா கிட்ட சாப்பிடும் போது போன் தாங்கன்னு. இல்லன்னு சொல்வீங்க. ஆனா எனக்கு தெரியும். இப்ப எவ்வளவு எனக்கு அடிமை. இன்னும் அடுத்த அடிமையை காணோம். ஏய், சுடா 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 சுடு சுடு. இப்படி யாரை சொல்றீங்க? டேய் நல்லா சுடுறீ. டேய் டேய், எனக்கு பிரிவினவாதி இல்லடா. ஃப்ரீ ஃபயர் தாண்டி யாரா ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுவீங்க? கேர்ள்ஸ் ப்ளே பண்ணுவீங்களா? எனக்கு தெரியும். ஏய், எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. இந்த உலகம் அவளை போடு அவளை போடு. ஐயோ, அவுட் ஆயிட்டேனே. செத்துட்டாடா. இன்னொரு மேட்ச் போடலாம். சீக்கிரமா இன்னொரு மேட்ச் போடலாம். டேய், என் போன்ல சார்ஜ் இல்லடி.
ஓகே சார்ஜ் போட்டு விளையாட சொல்லு, சார்ஜ் போட்டு விளையாட சொல்லு. அப்பதான் ஃபோன் நல்லா சார்ஜ் இருக்கும். பண்ணுடி, சீக்கிரம் ஃபோனை சார்ஜ் பண்ணு. ஆடு 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 ஆடு. இந்த கேம் எப்படியாவது வின் பண்றோம், தூக்குறோம், மெடல் வாங்குறோம். சுடு சுடு அவளை, சுடு சுடு. சார்ஜ் போதே போதே. போன் வெடிச்சிடுடி. ஐயோ போன் வெடிச்சிச்சு. என்னடி இப்படியா விளையாடுவ? ஒரு போன்ல கேம் கூட விளையாட தெரியாது. போன் ஐயோ இந்த கேம் விளையாடாம அதுக்கெல்லாம் கவலைப்பட்டேன் நான் இல்ல. வீட்ல ஒரு அடிமை இருக்குல, அது கிட்ட கேளு கேளு கேக்க சொல்லு. ஏய் ஆமாடி, வீட்ல உனக்கிட்ட ஒரு அடிமை இருக்குல, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரது. யாரு? எங்க அப்பாவா? ஆமா. ஆல்ரெடி போன்ல விளையாடுற விளையாட தருதெல்லாம் திட்டுறாரு. இப்போ நான் புது போன் கேட்டா எனக்கு எப்படி வாங்கி தருவாரு? ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு ஏதாவது ஒன்னு சொல்லு, கேளு, அடம் பிடிச்சு கேளு. ஓ என் வாழ்க்கையே போன மாதிரி இருக்கு இந்த மொபைல் இல்லாம. வாழ்க்கையே போயிடுச்சான். அவ வாயால ஒத்துக்கிட்டா. அப்ப அவ எனக்கு அடிமை. ஓகே விடுறி, வாங்கிக்கலாம். நீ எனக்கு அடிமை. ஹலோ அன்யோங். அன்யோங், எப்படி இருக்க? அன்யாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்டு ஜெனி சொன்ன பிடிஎஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆமாடி, லாஸ்ட் வீக் தாண்டி ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு தான் 100 எபிசோடே வந்திருக்கேன். நீனு என்ன 100 தான் வந்திருக்கியா? நான் 150 பார்த்துட்டேன் தெரியுமா? 150 பார்த்துட்டியா? இங்க 100 எபிசோடே பார்க்க முடியல, நீ எப்படி 150 பார்த்த? என்னை விட லேட்டாக தானே ஸ்டார்ட் பண்ணேன். தூங்குறேன், படிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எப்போ பார்த்தாலுமே புக்குக்குள்ளே ஃபோன் தான் வைப்பேன். நெக்ஸ்ட் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. ஃபுல்லாக பிடிஎஸ் எபிசோட்ஸ் பார்க்குறது தான் என் வேலையே. டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்கு பாத்தீங்களா? போனு படிக்கிறதுக்கு கேட்டு வாங்கி பிடிஎஸ் கேளுங்க கேளுங்க. நீயும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ண சரியா? ஓகேடி. சரி, மறக்காம லைவ் வந்துரு. பிடிஎஸ் வி வரான். லைவ்லாம் வர முடியாது, இன்னைக்கு ஈவினிங் நான் பார்லர் போறேன்டி. என்ன பார்லர் போறியா? கூப்பிடு கூப்பிடு. நம்மலாம் யாரு? நம்மலாம் கேர்ள்ஸ் டி. அட நம்மலாம் யாரு? சிங்க பெண்கள். நம்மலாம் கேர்ள்ஸ். ஒழுங்கா சொல்லு லூசு. நம்மலாம் யாரு? பிடிஎஸ். நம்மலாம் யாரு? பிடிஎஸ் ஆர்மி. நம்மலாம் யாரு? பிடிஎஸ் ஆர்மி. நம்மலாம் யாரு? பிடிஎஸ் ஆர்மி. சரி, இந்த புள்ள அன்யாங்கன்னு சொல்லிச்சு, அது என்னன்னு தெரியுமா? ஏ கூகுள், வாட் இஸ் அன்யாங்? அன்யான் என்றால் கொரியன் லாங்குவேஜில் ஹாய் அல்லது வணக்கம் என்பது பொருளாகும். ஓ, இவங்க ஹாய் பாய் சொல்றாங்களா? இந்த பிள்ளைக்கு தமிழே தெரியாது, ஆனா கொரியன் பேசுது. இந்த பள்ளியை வச்சு ஒரு இன்ட்ரோ சொல்லவா? ஆரம்பத்துல ஒண்ணுமே தெரியாதவளா இருந்தா. ஸ்டார்டிங்ல சினிமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. கேட்டுக்கோங்க, யாரெல்லாம் சினிமா பாப்பா? எல்லாம் எனக்கு அடிமைல பார்த்துதான் ஆகணும். சினிமா பார்க்க ஆரம்பிச்சா. ஆமாங்க, உண்மையா சினிமா பார்க்க ஆரம்பிச்சு கொரியன் சீரியஸ்னு ஆரம்பிச்சா. அதுல சீரியஸாவே ஆயிட்டா. அதுக்கப்புறம் பிடிஎஸ் சொல்றாங்க. இங்க யாருக்கா பிடிஎஸ் தெரியும்? தெரியாது தானே? பிடிஎஸ்னா யாருன்னே தெரியாது. ஆமா, எனக்கும் தெரியாது. அதுல யாரு பொண்ணு யாரு பையன் எதுவுமே தெரியாது. ஆனா அவங்களுக்கு பிடிஎஸ் ஆர்மி இருக்கா. என்னத்த சொல்ல, இவெல்லாம் எனக்கு அடிமை. நீங்களும் இப்படி போய் வீட்டுல போயிட்டு கேக்குறீங்க தானே, படிக்கணும், எனக்கு போன் தாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இனிமே கேக்குறோம், நீங்க எனக்கு அடிமை, நீ எனக்கு அடிமை. யார் இந்த அடிமை? தானா வந்து சிக்குது, லிஸ்ட்லயே இல்லையே. அப்பா என்ன வெயில் அப்பா, இடுப்பெல்லாம் வலிக்குதே சப்பா. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு நேரம் படுப்போம். என்ன வெயில். அச்சா, வேலைக்காவது நோட்டிபிகேஷன் போட்டு விடுறா. சரி, கொஞ்ச நேரம் பார்ப்போம். என்னமோ வருது. ஓ, யாரு இந்த அம்மா? யோகா அம்மாவாமே. பாரு, நீதான் முடியலன்னு பாரு. உள்ள போ. இந்த யோகா கொஞ்சம் பார்ப்போம், கால் வலி போகுமான்னு பார்ப்போம் கொஞ்ச நேரம். நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்று மருத்துவ நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யோகாவை பத்தி ஒரு சிறு குறிப்பு பார்க்கலாம். சொல்லம்மா. இன்றைய காலகட்டத்தில் காணப்படுறது என்னன்னா, பெரும்பான்மையான பேர்
வயிறு முட்டை சாப்பிட்டு ஆமா, நடக்க முடியல, சாப்பிட்டேம்மா. கையும் முடியல, காலு முடியலன்னு சொல்றாங்க. ஆமா, வலிக்குதா? அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா போதும். சொல்லுங்கம்மா. அத்தாமா எனக்கு வேணும், இப்போ அத்தாமா வேணும். இப்போ கண்ணுக்குரிய எக்ஸசைஸ் பார்க்கலாம். சொல்லம்மா. உங்க கண்களை வலதுபுறமா பாருங்க. பார்த்துட்டேம்மா. இடதுபுறமா பாருங்க. பார்த்துட்டேன். கண்களை நல்லா சுத்துங்க. சுத்திட்டேன். திருப்ப மேல பாருங்க. பார்த்துட்டேம்மா. கீழே. தலையே சுத்துதாம்மா. போகும்போது மாமா நீ இப்ப காலுக்குரிய எக்ஸசைஸ் பார்க்கலாம். நீங்க சேர்ல எப்பவுமே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களா இருக்கீங்களா? ஆமாமா. அப்ப முதல்ல சேர்ல இருந்து எழுந்துருங்க. அப்பா எந்திரிச்சம்மா. பாத்து பாத்து வலது காலை மெதுவா தூக்குங்க. தூக்கிட்டேன். தூக்கு தூக்கு. இடது காலை தூக்குங்க. அப்பா தூக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸசைஸ். அட் அ டைம் 2 காலையும் தூக்குங்க. இதெல்லாம் செஞ்ச உயிர் போறதுக்கா? ஓடி. சரி சரி, அந்த ஜோசியர் வர பாரு பாரு, யாரு பாரு? ஆமாமா, இன்னைக்கு என்னோட ஜோசியம் பார்க்கணுமா? இன்னும் மேக ராசியா. சீக்கிரம் சீக்கிரம் பாரு. இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில நான் தான் உங்களுடைய வடக்கு திசை வனரோஜா. ஐயே மூஞ்ச பாரு, ராஜாவா? எல்லா சேனல்லையும் நாங்களே வரோம் பாக்குறீங்களா? இப்ப ட்ரெண்டே எங்களோட சேனல் தாங்க. சொல்லம்மா என் ராசி என்னன்னு. மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் அம்மா. நீங்க உங்களோட இந்த வாரத்துக்குரிய பிரச்சனை என்னன்னா, இரவு நேரத்துல தூக்கம் வராம இருக்கீங்களா? ஆமாமா, ஒரு வாரமா வரலம்மா தூக்கம். அதுக்காக தான் ஒரு சிறப்பு ராசி பலனை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். சொல்லம்மா, ஒரே ஒரு வார்த்தையில சொல்லு. நீங்க படுக்கிற திசை சரியில்லைங்க. படுக்க மாட்டேம்மா. வடக்கு திசையில தான் படுக்கணும். ஆஹா, படுக்க மாட்டேன். நீங்க படுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே தூக்கமே வராது. இல்லன்னா பரவாயில்லம்மா, எனக்கு தூக்கமே வேணாம். கொஞ்ச நேரம் பாக்குறேன், எவ்வளவு நேரம் பாக்குறா பாரு. சரி சரி போதும் போ, வேற பாப்போம். இன்னும் சமையல் குறிப்பான். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சட்னி செய்வோம். இந்த அம்மா யார்? ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு கலாட்டா நிகழ்ச்சியில கிச்சன்ல ஒரு சிம்பிளான பஞ்சாபி சட்னியை பத்தி பார்க்கலாம். ஆமா 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 ஆமா, சொல்லு சொல்லு சொல்லு. நீங்க வேலை செய்யாம சோம்பேறியா இருக்கிறவங்களா? அப்ப இல்ல இல்லம்மா, சூப்பரா தான் இருக்கேன். இதுக்கு செய்ய ரொம்ப நேரம் தேவையில்லைங்க. just 2 minutes போதும். இந்த சட்னி போதுமா? அப்பன்னு சொல்லம்மா, நான் கேக்குறேம்மா, செய்யறேம்மா. முதல்ல நான் செய்யறதெல்லாம் எடுத்து வச்சுக்குங்க. சொல்லம்மா. எண்ணெய் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டேன். கரம் மசாலா எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன். பச்சை மிளகா எல்லாம் இது செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. நான் சொல்றபடி செய்யுங்க. முதல்ல எண்ணெய் ஊத்துங்க. ஊத்திட்டேன். மசாலா போடுங்க. போட்டுட்டேன். வெங்காயம் போடுங்க. ஐயோ போயிடுச்சுடா எப்பா. சரி அங்காச்சு, என்ன பண்றது? பாதி முடிச்சுட்டானே, என்ன பண்ண முடியும் நானு? ஸ்டவ்வே ஆன் பண்ணாங்களான்னு தெரியல, சட்டி கவுத்தாங்களான்னு தெரியல. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன பண்ணணும்? சமைக்கிறாளே கை தூக்கல போயிடுச்சு. இப்போ எப்படி நான் சட்னி சேர்த்து? ஆடிமை தானே, அப்படிதான். சட்னி எப்படி செய்யணும் தெரியலையே. அவள்தான் போன் இல்லாம கையும் ஓடல காலும் ஓடல, நின்னுச்சு. அவள்தான் இவ எனக்கு அடிமை. போன் இல்லாம ஒரு வேலையும் முடியல. கடவுளே. ஆரம்பிச்சது கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ண, ஆனா இப்போ எவ்வளவு நேரம் பார்த்தா பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்களும் அப்படிதானே பண்ணுவீங்க. கொஞ்ச நேரம் மம்மி கொஞ்ச நேரம் மம்மின்னு கேட்டு 1 hour கேட்டா 2 hour யூஸ் பண்ற ஆள் தானே நீங்களா? இந்த உலகமே எனக்கு தெரியலையே தெரியலையே தெரியல. இவளை எனக்கு அடிமை. பிள்ளைகளா, எல்லாரும் பாத்தீங்களா? மொபைல் நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்களா? எவ்வளவு பிரச்சனை பார்த்தீங்களா? அந்த மொபைலு நம்மளை எப்படி ஆட்டி வைக்குது பார்த்தீங்களா? மொபைல் இல்லாமல் நம்மளோட அன்றாட வேலையை கூட என்ன பண்ண முடியல, நம்மளால செய்ய முடியல இல்லையா? ரீச்சல், இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு உடம்புக்கோ நம்ம வாழ்க்கைக்கோ என்னென்ன பிரச்சனை வருதோ கொஞ்சம் சொல்றியா? நிச்சயமா நிறைய பிரச்சனைங்க இருக்கு. குழந்தைங்கள என்ன பண்றாங்க, சாப்பிடல அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்க, நம்ம அம்மாவங்களே என்ன பண்ணிடுறாங்க, மொபைலே கொடுக்குறாங்க. மொபைலை வச்சுட்டு என்ன பண்றாங்க, அந்த குழந்தை அதையே பார்த்துட்டு இருக்கனால அதுக்கு என்ன ஆகுது, பேச்சு வர்றதுக்கு டிலே ஆகுது. அப்படியா? ஆமா நீ. அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது, அவங்களோட ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பு அதெல்லாம் பாதிக்கப்பட்டு வயசானவங்க மாதிரி எப்படி ஆயிடுறாங்க, இப்படி ஆயிடுறாங்க. உங்களுக்கு அப்படி ஆசையா? ஐயோ,
முதுகு கிளவி மாதிரி ஆயிருமே நம்ம. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்ன ரீச்சு? நம்ம சன்லைட் கிட்ட இருந்து கிடைக்கிற விட்டமின் டி வந்து இதனால பசங்க என்ன பண்றாங்க, மொபைலை வச்சு யூஸ் பண்றதுனால வீட்டுக்குள்ளேயே இருக்கனால அந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி பிள்ளைங்களுக்கு வருது. ஐயோ, அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? என்னது? மொபைல் எல்லாம் வச்சுட்டு வெளியில போயிட்டு சன்லைட்ல விளையாடணும். அப்படியா? நம்ம பிள்ளைங்களாம் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க விளையாடுவீங்க இல்ல போன்ல உட்காந்துருப்பீங்களா? இந்த பக்கம் யார் ஒரு பதிலையும் காணமே. சரி அனி, இப்ப நம்ம பார்த்துட்டோம், மொபைல்னால ஏதாவது பிரச்சனை வருமா? இதை நான் எப்படி மொபைல் ஹேபிட்டை நான் விடுறது? ரொம்ப ஈஸி ரேச்சல். இங்க பாருங்க, நம்ம ரொம்ப நேரம் நீங்க ஃபோன் பார்க்குறவங்க இருந்தா உங்களுக்கு நான் குட்டியா கொஞ்சம் டிப்ஸ் சொல்ல போறேன். இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா அந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். ரெடியா? டிப்ஸ் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சரி. நீங்க ஒருவேளை ஒரு நாளைக்கு 3 hours 4 hours 5 hours கண்டினியூஸா நாங்க வீடியோ கேம் விளையாடுவோம்க்கா, நாங்க ஃபோன் பார்ப்போம்க்கா, நாங்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறவங்களான்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் எப்படியாவது நான் இந்த மொபைல் பார்க்குறத நான் கம்மி பண்ணுவேன். நீங்கள் டிசிஷன் எடுத்தால் மட்டும்தான் இதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். டிசிஷன் எடுக்கிறீங்களா யாராவது? யாரெல்லாம் எடுக்க போறீங்க டிசிஷன் இன்னைக்கு? அக்கா, நாங்க ஃபோன் பார்க்கறத கம்மி பண்ணுவோம் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த டிப்ஸ். ஓகே? சும்மாலாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. ரேச்சல், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிசைட் பண்ணணும். அதுக்குரிய டிசிப்ளின் இருக்கணும். நம்ம ஒன்று ஃபாலோ பண்றோம்னா அதை டெய்லி ஃபாலோ பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சர்வே சொல்றது என்ன தெரியுமா? ஒரு சராசரி பிள்ளை உங்களை மாதிரி ஒரு யங் டீன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 5 to 6 hours ஃபோன்ல டைமை வேஸ்ட் பண்றீங்க. தெரியுமா உங்களுக்கு? அது இந்தியாவில் அப்படி சர்வே வந்திருக்கு ரேச்சல். அச்சச்சோ. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, உங்க ஸ்கிரீன் டைமை கட் பண்ணணும். 5 hours பார்க்குறீங்கன்னா அது முதல்ல ஒரு ஸ்டெப் வைங்க. அக்கா, இன்னையிலேருந்து நான் 1 hour நான் கம்மி பண்ணுறேன்க்கா, நான் இனி இந்த 1 hour நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். நாளைக்கு 2 hours, 3 hours கிராஜுவலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபோன் பார்க்கறத கம்மி பண்ணலாம். எப்படி கம்மி பண்ணலாம்? ஸ்க்ரீன் டைமை எப்படி நம்ம கம்மி பண்ண முடியும் ஃபோன் பார்க்கறது? நம்பர் 1, பெட்டுக்கு தூங்க போகும்போது எத்தனை பேர் ஃபோன் கொண்டு போறீங்க? அதை கட் பண்ணுங்க. என்ன பண்ணக்கூடாது? கட் பண்ணிடுவீங்களா? பெட்டுக்கு ஃபோன் கொண்டு போகக்கூடாது. உங்களுக்கும் ஃபோனுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10 அடி தூரமாவது இருக்கணும். இல்லைன்னா தூங்கவே மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபோனை நோண்டுவீங்க, மெசேஜை பார்ப்பீங்க, வாட்ஸ்அப்பை பார்ப்பீங்க. அப்படி இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? ஃபோனை ஓரமாக வச்சுட்டு தூங்கணும். நம்பர் 2, சாப்பிடும் போது எத்தனை பேர் ஃபோனை வச்சுட்டு சாப்பிட்றீங்க? ஆனியக்கா, இன்னிலேருந்து பசங்க மொபைல் இல்லாமல் சாப்பிடுவாங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, ஃபோன் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. உங்கள் ஃபேமிலியோட, அப்பா அம்மாவோட, அண்ணன் தங்கச்சியோட பேசிட்டு என்ன பண்ணுவீங்க? சாப்பிடணும். நம்பர் 3, படிக்கும்போது நான் ஃபோனில் எனக்கு டவுட் இருக்கு, நான் கூகுள் பண்ணி பார்க்க போகிறேன், என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டே நாங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு படிப்போம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது ரேச்சல். இல்ல எங்க பிள்ளைங்களாம் இன்னைக்கே வந்து மொபைல் எல்லாம் தூக்கி போட்டுருவீங்க இல்லையா? படிப்பு தானே முக்கியம். ஸோ நம்பர் 3 என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? படுக்க போகும்போது ஃபோனை யாரும் வச்சுக்க கூடாது. நம்பர் 2, சாப்பிடும் போது ஃபோன் பார்க்க கூடாது. நம்பர் 3, படிக்கும் போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்பர் 4, என்ன பண்ணணும்? விளையாடுங்க. ரொம்ப சிம்பிள், விளையாடுங்க. என்ன பண்ணணும்? விளையாடுங்க. அந்த காலத்துலலாம் எங்கள் வீட்டிலலாம் வெளியில் போய் விளையாடுமா, சீக்கிரம் வீட்டுக்கு வாமா, விளையாடிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுமான்னு வாங்க. நாங்கள் வரவே மாட்டோம். ஏன்னா அவ்வளோ நிறைய விளையாட்டு விளையாடுவோம். ஆனால் இப்போ இருக்கு உங்கள் பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறோம்? நாங்கள் வெளில போ 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 சொன்னால் என்ன பண்ணுறீங்க? இல்லை மம்மி, நான் ரோப்ளாக்ஸ் விளையாட போகிறேன் மம்மி, நான் ஃப்ரீ ஃபயர் விளையாட போகிறேன் மம்மி, வேற என்ன பப்ஜி விளையாட போகிறேன் மம்மி. என்ன பண்ணுறீங்க? ஃபோன்லேயே உட்காந்துருக்கீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஆப் எதாவது இருந்துச்சுக்கோங்க. எந்த ஆப் உங்களோட டைமை ரொம்ப கொல்லுதோ அந்த ஆப்பை நீங்கள் என்ன பண்ணுங்க? டெலீட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக விளையாட பழங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஃபோன் பார்க்குற டைம் என்ன ஆகும்?
கம்மியாயிடும். என்ன ஆகும்? ஆனி அக்கா, அப்போ நீங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் பண்ணனா இந்த மொபைல் அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வந்துடலாமா? கட்டாயம் ரேச்சல். இந்த பாருங்க, ஃபோன் நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபோன் என்ன பண்ணக்கூடாது, உங்களை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. புரிஞ்சுதா? என்ன சொன்னாக்கா? நீங்க தான் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணணும், ஃபோன் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. டெஃபினட்டா நீங்க டெய்லி பார்க்குற டைமை விட அது உங்களோட ஃபோன் பார்க்குற டைம் நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து டெஃபினட்டா அது கம்மியாகும். இன்னைக்கு நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்றேன். பார்ப்போம் அக்கா, இன்னைக்கு நீங்க சொன்ன டிப்ஸை நான் ட்ரை பண்றேன். சும்மாலாம் கை தூக்க கூடாது. உண்மையா ஆண்டவர் நீங்க பண்ற எல்லாத்தையும் என்ன பண்றாரு, பார்த்துட்டு இருக்காரு. சரியா? சென்னை மதுராந்தகத்தை சேர்ந்த தனுஷ் என்ற ஒருவர் செல்போன் சார்ஜ் போட்டுக்கொண்டே பேசியதால் செல்போன் வெடித்து கண் பார்வை பறிபோயுள்ளது. மதுராந்தகத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி எட்டியப்பன் என்பவரது 9 வயது மகன் தனுஷ் செல்போனை சார்ஜ் போட்டுக்கொண்டு பேசிய பொழுது அது பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. உடனடியாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் இறுதியாக எழும்பூர் கண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு பார்வை பறிபோனதை முதல் கட்டமாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கேரள மாநிலம் திருச்சூரில் செல்போன் வெடித்து 8 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். नमस्कार दोस्तों, ऑनलाइन गेमिंग का असर किस हद तक हो सकता है आप इस वीडियो में देख सकते हैं। ये वीडियो कहाँ का है अभी तक ये स्पष्ट नहीं हुआ है, लेकिन मोबाइल यकीनन बच्चों की तफरीह का बेहतरीन जरिया हो सकता है, इससे बच्चों पर बहुत से मुसीब असरात Halo, welcome to Wellness Life Update. Ambilkanlah artikel utility ekta से अमेरिकन के अवेयरनेस एकता रेगुलेट काम करो और एजुकेटी ऐसे ये मैंने वीडियो इसलिए शेयर की है कि ये जो बच्ची है इसके साथ जो प्रॉब्लम है वो इंटरनेट यूज़ करने से, ये मोबाइल और ये आईफोन आईपैड जो हम यूज़ करते हैं, हमारे बच्चे बहुत ज़्यादा कसरत से यूज़ करते हैं। इस वजह से बच्चे के मेंटली इसको प्रॉब्लम हुआ है और ये प्रॉब्लम हुआ है इसको। उसमें ये जो डॉक्टर हैं उन्होंने मुझे बताया है, वो जो मेरी मुझे ये बात बताई है वो मैं आपको वीडियो जो ऑलरेडी सेंड कर देती हूँ। और प्लीज़ अपने बच्चों को नेट से அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளில் நாங்கள் இந்த வீடியோ பார்த்து நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் ஏசப்பா. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த மாதிரி காரியங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் வேணவே வேணாம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இது வரைக்கும் இந்த தப்பெல்லாம் செஞ்சோம், ஆனாலும் நீங்கள் மன்னிக்கிறவர்னு சொல்லி எங்கள் அக்காங்களாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் செஞ்ச எல்லா தப்புக்காக மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மொபைல் ஃபோனை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதபடிக்கு தேவைக்கு மாத்திரம் நாங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு திரும்ப எப்படி கேட்டோமோ அதே மாதிரி திரும்ப கொடுத்துட்டு நல்ல பிள்ளைங்களா, ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளைங்களா, பிடிச்ச பிள்ளைங்களா வாழறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்கள் வசனத்தை படிக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு உதவி செஞ்சு வழி நடத்துங்கப்பா. நாங்கள் எல்லா தீமைக்கும் விலக்கி ஆண்டவரே நாங்கள் பார்த்தது போல கழுக போல நாங்கள் உயர எழுமணும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே நல்ல நல்ல பொசிஷனுக்கு போகணும். ஒரு கலெக்டரா, ஒரு டாக்டரா ஆண்டவரே, நாங்கள் ஒரு போலீஸா, என்னெல்லாம் நாங்கள் ஆகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் நடக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஆலோசனை தந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நாம மகிமைக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருத்தவங்க கூடவும் நீங்கள் கூடவே இருங்கப்பா. உங்கள் சத்தம் மாத்திரம் கேட்கட்டும். பிசாசு சொல்ற போனை கேளு, மொபைல்ல கேம் ஆடுன்னு சொல்ற எல்லா சத்தத்துக்கும் எங்க செவிகள் அடைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தீர்மானம் எடுத்துட்டீங்களா? போனை நீ கம்மி பண்ணுவீங்களா எல்லாரும்? அப்படி நீங்க பண்ணீங்கனாலே உண்மையாவே நீங்க சர்வருடைய பிள்ளைகளா மாற முடியும். சரியா? இந்த டாக் போட்டிருக்கீங்களா எல்லாரும்? ஆனி, ஒரே நிமிஷம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே வந்தது? ஆமா தானே? பிசாசு உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? இல்ல இல்ல இல்லையா, யாருடைய பிள்ளைங்க? ஆனா சூப்பர்.
ஆனா பிசாசு சொல்லிட்டு போனானே, நீங்கலாம் எனக்கு அடிமைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி பார்க்க மாட்டோம் சொல்லுங்க. இப்போ நீங்க பிசாசுக்கு சேலஞ்ச் பண்ண போறீங்களா, பிசாசோட சேலஞ்சை ஏத்துக்க போறீங்களா? சேலஞ்ச் பண்ண போறீங்க தானே? என்னன்னு சேலஞ்ச் பண்ண போறீங்க? நாங்க ஃபோன் டைமிங் எல்லாம் குறைக்க போறோம்னு சேலஞ்ச் பண்ணலாமா? சரி, சேலஞ்ச் பண்ணா மட்டும் பத்தாது. நான் உங்களோட கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல அந்த அக்கா கிட்டயோ ஆன்டி கிட்டயோ டெய்லி வந்து நீங்க சொல்லணும், சரியா? அக்கா நான் இன்னைக்கு 2 hours ஃபோன் பார்க்குற இடத்துல 1 hour தான் பார்த்தேன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? சேலஞ்ச் ஏத்துக்கலாமா? இப்போ யாருக்கோ சேலஞ்சு? பிசாசுக்கும் நமக்கும் தானே சேலஞ்சு. நம்ம தான் வின் பண்றோம். ஓகே, நம்ம ஆர்மி தான் வின் பண்ணோம். ஓகேவா? ஓ எஸ், சொல்லுங்க. சூப்பர் பிள்ளைகளா.